நம்ம ஊர்ல எல்லாம் பொதுவா யாராச்சும் செத்து போனாதானே டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா இங்க ஒரு கும்பல் டான்ஸ் ஆடிக்கிட்டே செத்து போயிருக்கு. அதுவும் எந்த ஒரு ரீசனும் இல்லாம கரெக்டா இப்பையில இருந்து 506 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 22 வயசு பொண்ணு ரோட்ல இறங்கி அவ இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிருக்கா. அதுவும் எந்த ஒரு மியூசிக்கும் இல்லாம. ஆரம்பத்துல இதை பாக்குற மக்கள் இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் ஆடிட்டு வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு ஃப்ரீயா இருந்திருக்காங்க. பட் அந்த பொண்ணு ஒரு வாரமா அங்கேயே ஆடிட்டு இருந்திருக்கா. அண்ட் 8வது நாள் அந்த பொண்ணு கூட சேர்ந்து 30 பேர் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சரியா 10வது நாள் ஆடின 30 பேர்ல 5 பேர் ஹார்ட் அட்டாக் வந்தும் ரொம்ப நேரம் ஆடுனால டயர்டாகி கீழே விழுந்து அங்கேயே இறந்து போயிருக்காங்க. பட் சுத்தி இருந்த யாருமே அவங்க இறந்து போனதை கண்டுக்கவே இல்ல. அவங்க தொடர்ந்து ஆடிட்டே இருந்திருக்காங்க. நாளுக்கு நாள் டெத் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்திருக்கு. கூட இருக்கிற ஒருத்தர செத்தாலும் இவங்க ஆடுறத மட்டும் நிப்பாட்டவே இல்லை. இந்த விஷயம் அந்த நாட்டு கவர்மெண்ட் வரைக்கும் போயிருச்சு. அவங்களும் என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களோட டான்ஸை நிப்பாட்டவே முடியல. ஒருத்தவங்களுக்கு சாமி வந்து அவங்க கண்ட்ரோலே இல்லாம ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆடிட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஸ்மார்ட்டா யோசிச்ச இவங்க ஒரு நாள் காலையில இவங்க ஆடுறதுக்கு மியூசிக் பிளே பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்பவே வேகமா. அந்த மியூசிக்கோட வேகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்திருக்காங்க. அண்ட் ஆஃப்டர்நூன் ஆனோனையும் அந்த மியூசிக்கை ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ண ஆடிட்டு இருந்த எல்லாருமே